வணக்கம் தோழர்களே! வெல்கம் டு லக்ஷிதா ஸ்டில்ஸ். இந்த வீடியோல நம்ம ஆணவத்தோட இருந்தா என்ன நடக்குங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு முறை கண்ணனும் அர்ஜுனனும் யமுனை ஆற்றங்கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர். அர்ஜுனன் மனதில் ஒரு ஆணவம் இருந்தது. என்னை போன்ற வில்வீரன் யாரும் இல்லை. நான் இருந்தால் ராமர் செய்ததை விட சிறப்பாக செய்திருப்பேன் என்று பெருமையாக ஆணவத்துடன் சிரித்தான். திடீரென சிரித்ததை கண்ணன் கவனித்தார். அர்ஜுனா, ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார். கடலை கடந்து இலங்கை சென்ற ராமர் குரங்குகளின் உதவியால் பாலம் கட்டினார். ஆனால் நான் இருந்திருந்தால் என் அம்புகளால் எளிதாக ஒரு பாலம் கட்டியிருந்திருப்பேன். ராமருக்கு அது தெரியாமல் போனதே சிரிப்பை உண்டாக்கியது என்று அர்ஜுனன் சொன்னான். கண்ணன் சிரித்தார். அர்ஜுனா, நீ நினைப்பது தவறு. அந்த குரங்குகளின் வலிமையை உனக்கு தெரியாது. அம்பு பாலம் என்றால் அவற்றின் பாரத்தை காத்திருக்க முடியாது. வேண்டுமா, இங்கே யமுனை நதியில் அம்பு பாலம் கட்டு. நான் அந்த குரங்குகளில் ஒருவனை அழைத்து வருகிறேன். சோதித்துப் பார்ப்போம் என்றார். அர்ஜுனன் மகிழ்ச்சியுடன் தன் வில்லிலிருந்து அம்புகளை பாய்ச்சி யமுனையின் மேல் ஒரு அம்பு பாலத்தை உருவாக்கினான். கண்ணா, இப்போது அந்த குரங்கை வரவழை. என்னால் கட்டப்பட்ட இந்த பாலத்தை எதுவும் உடைக்க முடியாது என்று செருக்குடன் சொன்னான். அப்போது கண்ணன், அனுமனே, விரைந்து வா என்று அழைத்தார். அங்கே வந்தார் வலிமையின் வடிவான அனுமன். அவனை பார்த்த அர்ஜுனன் சிரித்தான். இந்த குரங்கால் என்ன செய்ய முடியும் என்று எண்ணினான். அனுமன் மெதுவாக அம்பு பாலத்தில் ஒரு காலை வைத்தார். மற்றொரு காலை தூக்கினார். அவ்வளவுதான். அர்ஜுனன் பெருமையுடன் கட்டிய அம்பு பாலம் தாங்காமல் சிதறி விழுந்தது. அந்த காட்சியை பார்த்த அர்ஜுனன் வெட்கத்தால் தன் வில்லையும் அம்புகளையும் தரையில் எறிந்துவிட்டு கண்ணனின் பாதத்தில் விழுந்து அழுதான். அப்போது கண்ணன் மென்மையாக, அர்ஜுனா, மனம் கலங்காதே. குரங்குகளின் வலிமையை அம்புகள் தாங்க முடியாது என்பதால்தான் ராமர் அம்பு பாலம் கட்டவில்லை. ராமரால் முடியாததை உன்னால் எப்படி முடியும்? இனியாவது உன் மனத்தில் ஆணவத்திற்கு இடம் கொடுக்காதே. வீரர்களின் வீழ்ச்சி எப்போதும் ஆணவத்தால்தான் ஏற்படுகிறது. அந்த நாளிலிருந்து அர்ஜுனன் தன் உள்ளத்தின் ஆணவத்தை முற்றிலும் விட்டுவிட்டான். அவனது மனம் கண்ணனின் அருளால் பூரணமடைந்து தாழ்மையடைந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்க வீடியோஸை பார்க்க லக்ஷிதா டில்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி.